லியோ நேற்று சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது பாப்பாவுக்கும் அவளுக்கும் வந்து கலர் கலர் பால்ஸும் அதுக்கப்புறம் க்ளேவும் வாங்கிட்டு வந்திருந்தா. அதை எடுத்து பாப்பா கிட்டே காட்டிகிட்டு இருந்தா. அவளுக்கு ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் அவளுக்கு ஒரு ஆசை, நான் இதெல்லாம் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. லியோ வந்து அவள் தங்கச்சிக்கு வந்து பப்புக்குட்டி அப்படின்னு சொல்லி ஒரு நிக் நேம் வச்சுருக்கா. இந்த நேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து மட்டன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து முன்னாடியே சாப்பாடு ரசம்லாம் செஞ்சுட்டேன். அதனால் மட்டன் கிரேவியும் முட்டை மட்டும்தான் அவிக்க வேண்டியது இருந்தது. அதனால் மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுட்டேன். குக்கரில் ஒரு 3 விசில் வந்தாலே போதும், மட்டன் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் போட்டிருந்தேன். பக்கத்துலேயே வந்து முட்டையும் அவிக்க போட்டுட்டேன். கொஞ்சமாக எண்ணெயும் உப்பும் போட்டோன்னா முட்டை வந்து உடையாமல் வெந்து வரும். அதுக்காக தான் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். லியோவுக்கு வந்து கிரேவி மாதிரி செஞ்சால் சாப்பிட மாட்டா, காரமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே அவாய்ட் பண்ணிவிடுவா. அதனால் அவளுக்கு மட்டும் சூப்பும் கறியும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியெலாம் வந்து சூப்பராக கிரேவி பண்ணிட்டேன்.